இதாக இருக்குது. இதை பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் வந்து பச்சைப்பயிறு சாதம் பண்ணியிருக்கேன். யாராவது சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிற வந்து புதுசாக பார்க்குற எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பிறகு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வந்து இது பச்சைப்பயிறு சாதம் அப்படின்னு பார்க்குறோம். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம், நல்லா கரெக்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு இவ்வளோ பெரிய சைஸ் வந்து பட்டை, ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு 2 பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் பேஸ்ட்டு. நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது மிளகா, பெரிய மிளகா 2 மிளகா எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்து வச்சுட்டுருக்கேன். தக்காளி பழம் 2 சைஸ், இவ்வளோ பெரிய மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 பழம் அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தேங்காய் பால் 2 பால் எடுத்து, முதல் பால் 2வது பால் எடுத்து 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த டம்ளர் போகும். எதில் அளக்கிறோமோ அதுக்கு 1 டம்ளர் நமக்கு தேங்காய் பால் போகும். கொத்தமல்லி தழை எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு வந்து நாம் கொஞ்சோண்டு வரமிளகா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், வரமிளகா பொடி போட்டுக்கலாம். பச்சைப்பயிறு பாருங்கள், ஒரு 6 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வடித்து ஒரு டப்பாவில் போட்டு இப்படி மூடி வச்சுருவேன். டப்பாவில் நல்லா முளை விட்டுருக்கு பாருங்கள். பச்சைப்பயிறு தெரியறதா? நல்லா முளை விட்டுருக்கு. இது பச்சைப்பயிறு அரிசியும் போட்டு சாதம். பச்சைப்பயிறு ஊற வச்சு எடுத்து வடித்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வாண்டி குக்கரில். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டுருக்கேன். இதுலேயே வந்து ஒரு 3/4 டம்ளருக்கு வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சு முளை விட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போது இதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருக்கும். இதெல்லாம் போடலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு. இதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும், அப்புறம் வெங்காயம் போடுறேன். கடுகு வெடிச்சிருக்கு, வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருக்குன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் தான் இருக்குது, அதனால் நான் சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா கொஞ்சம் வதக்கினாட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கண்ணாடி மாதிரி. பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து எனக்கு வரமிளகா அப்படி வேறு போடணும், அதனால் காரம் கம்மியாக போகணும். நான் 2 மிளகா போய் பெரிய மிளகா வேறு பயங்கரமான காரம் அடிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அரைச்சி நான் அம்மியில் தான் அரைச்சேன், எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 நிமிஷம் பச்சை வாசனை போகட்டும், வதக்கட்டும். தக்காளி பழம் போட்டுக்கலாம். நான் ஒரு 150 கிராம் இருக்கும் அரிசி, அவ்வளோதான். அதான் 1 டம்ளர் அவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் இது தேவையாக இருந்தால் இதையே அளவு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து 1 டம்ளருக்கு 1 டம்ளர் இப்போ தேங்காய் பால் விட நீங்கள் 2 டம்ளர் விட்டுங்கன்னா 2 டம்ளர் விடுங்க. தண்ணி வந்து உங்களோட அரிசியை பொறுத்து விட்டுக்கோங்க. புழுங்கல் அரிசியை பொறுத்து உங்கள் அரிசி பழசா புதுசா எவ்வளோ தேவை
பச்சரிசியாக எதோ அதை நீங்கள் பார்த்துன்னு விட்டுக்கோங்க. தண்ணியை மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வரமிளகா அப்படி 2 மிளகா அப்படி போட்டு 2 மிளகா போட்டுருக்கேன். நான் பார்த்து போட்டுக்கிறேன். தண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக வந்து நம்ம அரிசி களைஞ்சி போடும்போது பால் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த உப்பு இந்த மசாலா பொடிக்கெல்லாம் தேங்காய் பால் வந்து பிரிஞ்சு போயிடும். நான் வந்து 3 டம்ளர் விடுவேன். அதுக்கு நான் வந்து இப்போ வந்து 5 டம்ளர் விட்டுக்கிறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் ரெடியாக இருந்தால் டக் டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் இது. சாதம் அரைக்க ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். நான் வந்து இந்து உப்பு தான் போட்டுக்கிறேன். அதனால் வந்து பார்த்து போட்டுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. கொதி வரட்டும். அரிசியை களைஞ்சி போடும்போது வந்து இந்த அரிசி போடும்போது பச்சை பயிறு முளைகட்டின பச்சை பயிரையும் போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் விட்டுறலாம். இப்போ விட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து பிரித்து போயிடும். கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வந்துடுத்து. அரிசியை களைஞ்சி போட்டுருவோம். நான் போட்ட உப்பு தான். நான் உப்பெல்லாம் போருமானலாம் போட்டு பார்க்க மாட்டேன். அதனால் அவ்வளோதான். உப்பு ஜாஸ்தி இருந்தாலும் சரி கம்மியாக நான் வந்து ஒரு சிலர் மாதிரி எல்லாம் இது பண்ணி பார்க்க மாட்டேன். டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ இது போட்டுடலாம். நீங்கள் முதல் நாளே ஊற போட்டுக்கோங்க. அந்த சாதம் பண்ணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் முதல் நாளே நீங்கள் ஊற போட்டுட்டீங்கன்னா அது இதாகிடும். இதை பாருங்கள், தேங்காய் பால் 1 டம்ளர் விட்டுட்டேன். ரெண்டு விசில் வரட்டும். சாதம் காட்டுறேன். இதோ பாருங்க, சாதம் ஆயிடுத்து. 2 விசில் விட்டு அணைச்சி எடுத்து வச்சுட்டேன். கொத்தமல்லி தழை போட்டுக்குவோம். கொத்தமல்லி தழை நீங்கள் எந்த சாதம் பார்த்தாலும் மேலாக 2 ஸ்பூன் நெய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா கும்முன்னு இருக்கும் வாசனை. 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நல்லா வெந்திருப்பாருங்க. எப்படி நல்லா ஒத்தையே புலப்புலன்னு வெந்திருப்பாருங்க. நல்லா குழையவே இல்லை.